நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 24. கதையின் தொடக்கம். அர்ஜுனின் கேள்வியில் மீனா விக்கித்து நிற்க, என்ன மீனா அப்படியே நின்னுட்ட, சொல்லு, நான் உன்னை வப்பாட்டியாவா பயன்படுத்துறேன் என்று அர்ஜுன் அழுத்தமாக கேட்க, என்று மீனா அழுகையுடன் இடவளமாக தலையை ஆட்ட, அப்புறம் ஏன் மீனா நம்மளோட இந்த உறவை அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தையை விடுற? வப்பாட்டிங்கிற உறவு என்னோட அகராதியை பொறுத்த வரைக்கும் உடல் தேவைக்காக பொண்டாட்டிக்கு தெரியாமல் இன்னொருத்தியை தேடி போறது தான். நான் ஒரு நாளும் உன்னை என்னோட உடல் தேவைக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சது என்ன? நான் உன்னை தப்பான பார்வை கூட பார்த்ததில்லை. எனக்கு உன்கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு தோணினதே கிடையாது என்று அர்ஜுன் அழுத்தமாக கூற, மீனா சிவந்த விழிகளோடு அவனை கேள்வியோடு பார்க்க, என்ன அப்படி பார்க்குற மீனா? என்னோட வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். என்னையே எனக்கு புரிய வச்சிருக்க. என் மனசோட எதிர்பார்ப்பு என்னன்னு புரிய வச்சிருக்க. நீ என் வாழ்க்கையில வரலன்னா நான் கடைசி வரைக்கும் ஏனோ தானோன்னு எந்திரத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பேன். என் காதலை எனக்கு நீ உணர வச்சிருக்க. அதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்று அர்ஜுன் உணர்ச்சி வசப்பட்டு பேச, அப்புறம் ஏன் அர்ஜுன் என்னை விட்டு விலகி போகணும்னு பார்க்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நான் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லுறேன், அதுபடி செய்யலாம். உன் பட்டிக்காடு பொண்டாட்டிக்கு தெரியாம நாம வேணும்னா வேற ஏதாவது ஒரு ஊர்ல தங்கி வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க மீராவோட புருஷனாவே இருந்துட்டு போங்க. நீங்க அங்க என்னோட வந்து தங்கிடுங்க. நீங்க அப்பப்ப இந்த ஊருக்கு வந்து போகலாம். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எப்படியும் மீராவுக்கு உங்களை தேடி வர அளவுக்கு எல்லாம் சாமர்த்தியம் பத்தாது. அவங்களுக்கு தேவையானதை நீங்க அங்க இருந்தே செய்யலாம். நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறேன். உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன். எனக்காக நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா? உங்க காதல் உங்களுக்கு வேணாமா என்று மீனா கண்ணீரோடு கேட்க, எல்லாமே தப்பு தப்பா யோசிக்கிறியே மீனா. என்னோட காதல் நீ இல்லை, என் பொண்டாட்டி மீரா தான். எனக்கு இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே வாழ்நாள் முழுக்க, ஏன் அடுத்து வர ஜென்மங்களிலுமே என்னோட பட்டிக்காடு தான் எனக்கு வேணும் என்றான் இதழோடு மின்னல் கீற்று போல் ஓடிய சிறு புன்னகையோடு. மீனா அவனை ஆத்திரத்தோடு முறைத்தவள், என்னை விட அந்த பட்டிக்காடு எந்த விதத்துல உங்களுக்கு உயர்ந்தவளா போயிட்டா? உங்களுக்கு அவள் தகுதியானவள் தானா? சந்தனமும் சாக்கடையும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட ஜோடி பொருத்தம் என்று வார்த்தையை விட, மீனா என்று கர்ச்சித்தவன், உன்னோட உரிமை என்னோட மட்டும்தான் நிக்கணும். என் பொண்டாட்டியை தப்பா பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் என்ன சொன்ன? சந்தனமும் சாக்கடையுமா? உண்மைதான். அவளுக்கு உண்மையா இல்லாமல் இவ்வளோனா உன்னோட திருட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கல்ல, நான் சாக்கடை தான். என்ன மட்டுமே உலகமா நினைச்சு வாழுற அவ சந்தனம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று அர்ஜுன் அழுத்தம் திருத்தமாக கூற, ஏண்டா என்னை இப்படி நோகடிக்கிற? எனக்கு நீ வேணும் அர்ஜுன். என் காதல் உனக்கு புரியலையா என்றவள் அவன் நெஞ்சில் சாய்ந்து அழத் தொடங்கினாள். ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்ட அர்ஜுன் அவள் தலையை வருடி கொடுத்து முதுகையும் தட்டி கொடுத்தான். அதில் அன்பை தவிர எவ்வித கலக்கமும் அவன் மனதில் இல்லை. போதும் மீனா, நீ அழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துறேன்னு புரியுது. ஆனா அழுதாதான் உன்னோட மனபாரம் குறையும்னா இன்னைக்கே மொத்தமா அழுது தீர்த்துடு. ஏதோ ஒரு இடத்துல நீயும் தடுமாறிட்ட, நானும் தடுமாறிட்டேன். ஆனா தப்பு உணர்ந்த பிறகும் அதை திருத்திக்காமல் மேலும் மேலும் தப்பு பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்று அர்ஜுன் கூற, ஏன் அர்ஜுன் இப்படி மாறி போனீங்க? இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பொண்டாட்டி மேல திடீர் பாசம் என்று விசும்பலோடு கேட்க, அதை பத்தி சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் மேல காதல் வயப்பட்டிருக்க. உனக்கு தான் அதை கேட்க வருத்தமா இருக்கும். உனக்கு அது ஓகேவா? இனிமேலும் நான் அதை பத்தி சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறியா என்ற அர்ஜுன் இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேச ஆரம்பித்தான். பரவாயில்ல, இப்போ மட்டும் என்ன, நான் சந்தோஷமாவா இருக்கேன். அதான் என்னோட மனசை சுக்கு நீரா உடைச்சிட்டீங்களே. இனிமேலும் நான் வருத்தப்பட என்ன இருக்கு? அந்த பட்டிக்காடு அப்படி என்ன உங்களுக்கு சொக்குப்பொடி போட்டாலும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று மீனா அவனிடமிருந்து பிரிந்து காட்டமாக கேட்க, அவளின் கோபத்தை பார்த்து அர்ஜுனுக்கு சிரிப்புதான் வந்தது. அதே சிரிப்போடு அவள் கண்களை துடைத்து விட்டவன், எனக்கு கால் வலிக்குது, அப்படி உட்கார்ந்து பேசலாம் வா என்றவன் சுவற்றில் சாய்ந்தபடி அமர, அவன் அருகில் அமர்ந்தவள் அவன் மடியில் தலை சாய்த்து கொண்டாள். அவள் தலையை வருடி கொடுத்தபடியே, மீனா, மீராவை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணலன்னு உனக்கே தெரியும்.
அதுதான் உண்மையும் கூட. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாம தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப வயசானவங்க. தினசரி சாப்பாட்டுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்படணும். நான் ஓரளவுக்கு பெரியவனா வரும்போது தாத்தா தவறிட்டாரு. எனக்கு இப்போ 31 வயசு தான் நடக்குது. உனக்கு 27 வயசு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மீராவுக்கு 25 வயசு மீனா. என்னை விட 6 வயசு சின்னவள் தான். என்னோட 22 வயசுல பாட்டி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட வாழ்க்கையில அவங்க எனக்காக செஞ்ச நல்ல விஷயங்களில் முக்கியமானது மீராவை என்னோட வாழ்க்கையில இணைச்சு வச்சதுதான். என்னை கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு 16 வயசு தான் இருந்திருக்கும். நிஜமா அவள் என்னை விட சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா மைனர் பொண்ணா இருப்பாள்னு நான் எதிர்பார்க்கல. அவளுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்ப விருப்பமே இல்லை. பாட்டியோட கட்டாயத்துக்கு தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்காக திருமண வாழ்க்கையே வேணாம்னு ஒதுங்கியும் இருக்கல. கல்யாணம் முடிஞ்சதுமே அவளோட வாழ்க்கையை தொடங்கிட்டேன். ஏன் கால அவகாசம் கூட அவகிட்ட கேட்கவும் இல்லை, நான் அவளுக்கு கொடுக்கவும் இல்லை. அவளும் கட்டின புருஷன் சொல்றதுதான் வேத வாக்குன்னு வாழ்ந்திட்டா. அப்ப மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும். அவளோட வயசு எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா, அவளுக்கு நாள் தள்ளி போய் கர்ப்பமா இருக்கிறாள்னு தெரிய வரும்போதுதான், அப்போ டாக்டருக்கு முன்னாடி அவளோட வயசை சொல்லும் போதுதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. 17 வயசு பொண்ணை கர்ப்பம் ஆக்கினதுக்காக அந்த டாக்டர் என்னை கழுவி கழுவி ஊத்துனாங்க. அபார்ஷன் பண்ற அளவுக்கு கூட எங்களோட நிலைமை இல்லை. ஏன்னா அவளுக்கு கர்ப்பத்தை பத்தி சரியான புரிதல் இல்லாம போயிடுச்சு. நாங்க போய் செக் பண்ணும்போது 4வது மாசத்தோட ஆரம்பத்துல இருந்தா. டாக்டர் அபார்ஷன் பண்ணலாம்னு கேட்கும் போதே அவள் அங்கிருந்து எழுந்து வெளியே ஓடி வந்து விட்டாள். அதுக்கப்புறம் அப்படியே நாள் போச்சு. அப்போ கூட எனக்கு அவ மேல என்ன மாதிரியான உணர்வுன்னு சரியா புரிஞ்சுக்க முடியல. என் மனைவி அவள். அவளை நல்லபடியா பார்த்துக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஆனா இப்ப வரைக்கும் அவள்கிட்ட நான் பாசமா 4 வார்த்தை பேசினது கூட கிடையாது. அதுக்கு காரணம், அவளை எனக்கு தகுதியானவளா நான் நினைச்சதே கிடையாது. அவள் வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான்றதும் அவளை நான் அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம்தான். 2வது, சின்ன பொண்ணை ரேப் பண்ணி குழந்தைய கொடுத்த மாதிரி அந்த டாக்டர் வேற என்ன கண்ணா பின்னான்னு திட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் அசிங்கமா போயிடுச்சு. அதுக்கு அவள் மேலதான் கோவப்பட்டேன். இப்போ வரைக்கும் மீனா, உன்னோட பழக ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் அவளோட சைடுல இருந்து யோசிக்கவே இல்லை. உண்மை என்னன்னா, நான் தான் மெச்சூர்டா நடந்திருக்கணும். ஒரு டிகிரியை முடிச்சுட்டு 2வது டிகிரி படிக்கிற எனக்கே அவளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மனசு விட்டு பேசி அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு புரிதல் இல்லாத போது 16 வயசு பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது? அவளை பொறுத்த வரைக்கும் புருஷன் சொல்ற பேட்டு நடந்துக்கணும், அவன் மனசு நோகாம நடந்துக்கணும்னு பெரியவங்க சொன்னதை கேட்டு நான் சொல்ற எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு அமைதியா இருந்துட்டா. நானும் கழுத்துல தாலி கட்டினதும் புருஷன்ற உரிமையை எடுத்துக்கிட்டேன். என்னை எதிர்த்து கூட பேச மாட்டா. நான் என்ன சொன்னாலும் தலையே ஆட்டுவா, இல்லைன்னா அழுவா. இது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சது. நானும் எப்ப பாரு அவகிட்ட சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பேன். எல்லாம் படிச்ச திமிரு, சம்பாதிக்கிற திமிரு அவளை கொத்தடிமை மாதிரி நடத்த வச்சது என்று அர்ஜுன் கூற, அவள் சொல்வதையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த மீனா, அப்போ உங்க நெஞ்சில இருக்கிற அந்த டேட்டூவுக்கு என்ன அர்த்தம் என்று மீனா கேட்க, அதற்கு அர்ஜுன் ஒரு புன்னகையை பதிலாக சிந்தினான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.